மித்ரா கிரென் உயர்வு மடானி இதை எப்படி அப்ளை பண்ணுன்ற வீடியோவை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோவில் ஆல்ரெடி வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், யார் யார் அப்ளை பண்ணலாம் என்ற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன். ஸோ பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் எப்படி அப்ளை பண்ணுன்றதை மட்டும் தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கூகுளில் போய்ட்டு mitra.government.my இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த மெயின் பேஜில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். சவுத்தான் பெர்மோஹனன் உயர்வு மடானி இதை கிளிக் பண்ணுங்கள். வந்துட்டோன்னே யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன கேட்டகரி, என்னென்ன ஷேர்ட் டீட்டெயில்ஸ் வரும். அப்படியே கீழே போனீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்கள் ஃபுல் நேமு, ஐசி அப்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு பிறந்த தேதி, உங்கள் வயசு, உங்களோட என்ஃபோன் நம்பர்ஸ், உங்களோட அட்ரஸ்லாம் அப்டேட் பண்ணணும். பங்ஸா, அகாமா, இப்போ ஸ்டேட்டஸ் பர்க்காவே நான் உங்கள் உடல்நிலையை பற்றி கேட்டிருக்காங்க. எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா இல்லையா, ஓகேவா எந்த மாதிரி ஓகேவில் இருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து மை எஸ்டிஆர் கிடைக்கிறவங்க வந்து அந்த ஸ்லீப் அப்லோட் பண்ணணும். மை எஸ்டிஆர் இல்லாதவங்க பங்கசான் டப்பாத்தான் வந்து பக்கத்தில் இருக்கிற அடூனில் இருக்க தூக்கப்பவங்கிட்ட வந்து ஒரு ஃபார்ம் சைன் போட்டு வாங்கி அதை அப்லோட் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜில் கேட்டிருக்கிற டீட்டெயில்ஸ். அடுத்த செஷனில் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. உங்கள் பிஸ்னஸ் பேர், எவ்வளோ வருஷம் செய்கிறீங்க, உங்கள் எஸ்எஸ்எம் அப்லோட் பண்ணணும். உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் பேஜ் அப்லோட் பண்ணணும். எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, இன்கம் டேக்ஸ் கட்டியிருந்தீங்கன்னா போராங் பி அப்லோட் பண்ணணும். 3வது செஷனில் உங்கள் பிஸ்னஸோட டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் டீப்பாக கேட்டிருப்பாங்க. என்னென்ன செக்ஷனில் நீங்கள் பிஸ்னஸ் செய்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் நீங்கள் எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பிளான் லம்பிரான் ஏ, அதாவது இந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன ஜாமான் வாங்க போகிறீங்க, அதனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், அதனால உங்களுக்கு என்ன க்ரோத் கிடைக்கும்ன்றதை வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு லம்பிரான் ஏ எழுதணும். அந்த லம்பிரான் வந்து எப்படி இருக்கணுன்ற சொந்தம் வேறு கொடுத்துருக்காங்க. இதையே பயன்படுத்தி நீங்கள் ஒரு லம்பிரான் செஞ்சு அதில் அப்லோட் பண்ணணும். இந்த செக்ஷனில் உங்களுக்கு ஏற்கனவே வந்து மித்ரா பந்தோன் கிடச்சிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அப்படி கிடச்சிருச்சுன்னா கிடச்சிருக்குன்னு போடணும். எப்போ கிடச்சிச்சுன்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணணும். கடைசி செக்ஷனில் உங்களோட பங்கசான் கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ்லாம் உண்மை, அப்படி உங்களுக்கு லோன் கிடச்சிச்சுன்னா மித்ரா கொடுக்குற ரூல்ஸ் படி நடந்துக்குவீங்க அப்படின்றதுக்கான ஒரு டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். நீங்கள் மட்டும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் மட்டும் பாருங்கள். மற்றவங்களும் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள்.